இல்ல. ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, அது முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இருக்கிற அடிமையாக கொண்டு வந்த சின்ன பொண்ணு சொல்றா, அதை வாசிங்க கீழே. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு நல்லா கொடுங்க. ரசகரமா ஓகே சிஸ்டர், என்ன செய்து கொண்டிருந்தா? பணிவிடை. You the servant. Hallelujah. Hallelujah. Slave க்கு servant-க்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்லீவ்னா அடிமை. அடிமைனா எத்தனை நாட்கள் என்று தெரியாது, எத்தனை வருஷங்கள் என்று தெரியாது, அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். ஆனா சர்வன்ட்னா வேலைக்காரர்கள். நீங்க உங்க வீட்டுல வேலைக்காரன்னா தெரியும், கரெக்டா அந்த நேரத்துக்கு வருவாங்க, பாத்திரம் வரைக்கும் திருப்பி வேலை வெட்டி போவாங்க, அது சர்வன்ட், வேலைக்காரர்கள். ஆனா அடிமைன்னு சொன்னா அந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்யறதெல்லாம் செய்யணும். ஆனா அங்க இருக்கிற சின்ன பொண்ணு சொல்றா, வாசிங்க சிஸ்டர். அவன் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும். நலமாய் இருக்கும். அடுத்து வாசி. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைகொண்டையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தையும் எடுத்து, என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. எஸ். ஹல்லேலூயா. எல்லாம் தெரியுது. அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன். அந்த சின்ன வார்த்தை எலிசாவும் சொல்றாரு, எலியாவும் சொல்றாரு. இப்ப 10 வாசிங்க, 10 11 வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா, நல்லா கவனிங்க. அப்போது எலிசா அவனிடத்து யார் இடத்துல ஆள் அனுப்பி? அவங்ககிட்ட சொல்லுங்க. அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானை 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுக்குள்ள என்னன்னா, இவன் அந்த பெருமை புரியுதுங்களா? இவன் எப்படி இருக்கிறான்? இவன் வந்து எலிசா வந்து நான் வந்தபோது அப்படியே என் புண்ணை தடவி, என் கையை தடவி அப்படியே தொட்டு சுகமாக சொல்லிட்டு பார்த்தா, ஏன் அங்க இருக்கிற நதி குளக்கரையோட தண்ணி நல்ல அற்புதமா இருக்கு சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள், பாருங்க, இஸ்ரவேல் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய, பாருங்க, தமஸ்குவில் இருக்கிற நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதனமோ என்று சொல்லி உட்கரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் கூட சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானை 7 தரம் முழுகினபோது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அவன் படைத்தலைவன் தாங்க. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் சில பெருமை மேற்கொள்ளுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பொண்ணு சொல்றா, அதையும் காட்டல. ரெண்டாவது பேர் சொல்றாங்க எலிசா, என்ன அவனா பெரிய ஆளா, என்ன இங்க இருக்கிற என் தமஸ்குல இருக்கிற பெரிய அந்த இஸ்ரேல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குல போய் பாக்குறா. ஆனா இருந்தாலும் கூட இருக்க சொல்றான், அவனா பெரிய கேட்டுமே சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இறங்கின பொழுதும் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த கீழ்ப்படிதல் ஒரு முறை பண்ணும்போது ஒன்றும் நடக்கல, 3 தடவை பண்ணும்போது ஒன்றும் நடக்கல, 4 முறை பண்ணும்போது ஒன்றும் நடக்கல, 2 முறை பண்ணும்போது ஒன்றும் நடக்கல, 7வது முக்கிய எடுக்கும்போது அவனுடைய குழந்தை அதை வச்சுக்கிறாங்க. குழந்தை, அந்த குழந்தைய பாருங்க, சரீரத்தை பாருங்க எவ்வளோ பல பண்ணதை பற்றி அது வரலாம். அதான் சொல்றது குழந்தை சரீரம். அது பார்த்துங்க எக்ஸ்பிளைன் பார்த்துங்க. ஹல்லேலூயா. அந்த குழந்தை கை மாரி ஆயிடுச்சான். அவன் ஏதோ அந்த ஏதோ சண்டை போட்டு கையெல்லாம் கீழ்ச்சிருப்பான் அவனுக்கு. அவன் கீழ்படிச்ச போது அந்த குழந்தை சரீரம் மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நாம் கீழ்ப்படிந்தார்
மிகவும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஜான் சாப்டர் 5 verse 8. Please read. எழுந்திரு, உன் படிக்கு எடுத்துக்கொண்டு நடவென்றார். அல்லேலூயா. ஏமா 38 வருஷமா இந்த மனுஷன் ஒரு வியாதியாசன். This the before 38 years. Hallelujah. With hallelujah. Hallelujah. 38 வருடம் 38 years அவன் வியாதி உள்ளவன். நீங்க மேல வாசிச்சீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த தேவதூதன் வந்து சில சமயம் வாசிங்க சார். சில சமயம் நடக்கும். சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். அல்லேலூயா. இப்போ ஒரு வருஷம் பார்த்திருப்பான், 2 வருஷம் பார்த்திருப்பான், ஒன்றும் நடக்கல. இந்த 30 years அல்லேலூயா யாருமே கிடையாதுங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கேட்டது வாய் கேட்டது. அந்த மாதிரி தான் நடந்துச்சு அவன் வாழ்க்கையில். சில சமயம் தேவதூதன் கலப்பான், அப்படியே மொடவு மாதிரி அப்படியே இருப்பான். அவன் எடுத்து போய் விடத்துக்கு இல்லை, அப்படியே உட்காந்து இருப்பான். போன நானும் இந்த பிரதர் இருக்கிறோம், 2 பேர் வராங்க. ஐயா நாங்கள் 1 கோடி, நானும் ஜோம் பண்ணி ஒரு ஜோம் பண்ணுறாரு. ஐயா நாங்கள் 1 கோடி வச்சுருக்கேன். இவருக்கு சந்தோஷமாயிடும். அந்த சிச்சுவேஷன் தாங்க. இட்ஸ் ப்ராக்டிக்கல். ஹல்லேலூயா. தி லைஃப் இஸ் ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா அவன் 2 பேருமே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து போய் முந்தி சுகம் அடைஞ்சான். எவ்வளோ வேதனைப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுமே முடியல. ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. 38 years நேரம் போய் கொண்டிருக்கிறது. மனுஷன் அவமானம் பல பேர் நிந்தித்து கொண்டிருப்பார்கள், அவமானப்பட்டிருப்பார்கள். வாழ்க்கையில ஒரு ஒதுக்காற்பட்ட உங்களுக்கு தெரியுமா? குஷ்டரோகி வந்தா யாரும் இஸ்ரவேல் நாட்டில் பழி ஏற்பட யாரும் கிட்ட சேர மாட்டாங்க. ஊருக்கு புதகத்துல அவர்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கதான் இருப்பாங்க. ஒரு டென்ட் போட்டு தான் இருப்பாங்க. ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தீட்டு படிச்சுன்னு சொல்லி பழைய லேவியாகரும் வாசனை வாசிப்பாரு. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவன் ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவன் தீட்டு பட்டு சமம். அவனை தொட்டா 7 நாள் தீட்டு இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால ஏன் சொல்றேன்னா இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் இல்லை. அல்லேலூயா. யாருமே கிடையாது. ஆனா ஒரு நாள் one day இயேசு கிறிஸ்து அவனை அறிந்தார். அவன் வேதனை வியாதியஸ்தனை அறிந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. ரைஸ் அப். அல்லேலூயா. கோ, எழுந்து படிக்கெடுத்து நட. ஃபோல்ட். ஹல்லேலூயா. நீ எழுந்து சுருட்டி கொண்டு இந்த ஃபோல்ட் இஸ் பேக் அப். ஹல்லேலூயா. அவன் நடந்த பொழுது கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே செகண்ட் தான் கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்ததுனால 38 வருஷம் ஹல்லேலூயா மாறினது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உன்னுடைய காணிக்கை, தசமபாகம், உன்னுடைய ஜெபம் எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நீ கீழ்ப்படிகிறாயா? அல்லேலூயா. நீ கீழ்ப்படிகிறாயா என்று சொன்னார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். அதனால்தான் சொன்னாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். எல்லாம் பலியிடுறாங்க. ஆனா சவுல் பார்த்து கர்த்தர் கீழ்ப்படிதலை விட கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அல்லேலூயா. பலியை பார்க்கிறோம். அதனால பிரியமானவர்களே, 38 வருடமா அவன் சூழ்நிலை யாருமே இல்லை. அங்கெல்லாம் யாரும் மாற்ற முடியவில்லை. ஒருவன் சொசமாகிறான், இன்னொருத்தன் வேதனோடு இருக்கிறான். ஆனா அவனை தேடி யாரும் வரவில்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் நிறைவுள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 126, John chapter 2 version 5, 6, John chapter 2 version 7, page number 26, 126. மீண்டும் வாசிக்கிறேன். John chapter 2 version 5, 7. Read please. அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, படிச்சாங்க. அவர் என்ன சொல்கிறார், என்ன பண்ணுங்க, அதன்படி செய்யுங்க. வேற எல்லாம் கேட்கவே கூடாது. அவர் என்ன சொல்றாரோ, இந்த பாவத்தை விட சொல்றாரா? அல்லேலூயா. இந்த ரகசிய பாவத்தை விட சொல்றாரா? கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? நீ விட்டுடு. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைத்து வாழ மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இறக்கைகளை பெறுவான். அதை விட்டு விடணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தன் பாவங்களை மறைத்து விட்டு விடணும்
போறான்னு சொல்றாங்க. அப்படியே அந்த வசனத்தை போடுறாங்க. அது அப்படி கிடையாது. ஹலோ, அது துருபதேசம் அப்படி சொன்னா இப்ப நாளைக்கு விட்டுடணும். அல்லேலூயா. விட்டுடணும். அப்பதான் இறக்குது பிற. நம்ம யாரை எப்படிதம்மா தன் பாவங்களை அறிக்கை செய்தா விட்டுவிடுறோம் அப்படின்னு திரும்ப போதுகிறான். போதுகிறாங்க. நான் வந்து போற வழி கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. அவன் எப்படி தரானா சில விட்டு விடணும். அல்லேலூயா. விட்டு விடணும். அப்பதான் இரக்கங்களை பெறுவான். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிரியமானவர்களே, வழியை பார்த்து கீழ்ப்படிதல் உத்தமம். எவ்வளவு ஆனா தெரியாத அதெல்லாம் சொன்னா எழுந்து கூட போயிடு. ஏன்னா கீழ்ப்படிதல் இல்லாம எவ்வளவு பேர் சாபத்துக்கு அதெல்லாம் எடுத்து வாசிச்சா நிறைய காரியங்கள் பயம் உண்டாயிடும். பின்மாடுதல் சூழ்நிலை கூட வரும். ஏன்னா அந்த மாதிரி கீழ்ப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க ஜான் சாப்டர் 2:5-7. ஏழு வாசிங்க இப்போ. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். சகோதரா சகோதரியே, இங்க ரெண்டு கீழ்ப்படிதல் நீங்க பாக்குறீங்க. முதலாவது என்ன? அவர் சொன்னதை செய்ய சொல்லிட்டு அந்த வீட்டு எஜமானன் தன்னுடைய வேலை செய்ய சொல்றார். இரண்டாவது கீழ்ப்படிதல் வாசிங்க. அவர் என்ன? இயேசு தண்ணீரை நிரப்புங்கள். ரெண்டு கீழ்ப்படிதல் பாக்குறோம் சகோதரா சகோதரியே. இயேசு வந்தார்தான். யார் இயேசு பண்ற? எல்லாரோட இயேசு தான் இருக்கிறார். கட்சி படத்தை கூட இயேசு இல்லைன்றீங்களா? இயேசு இல்லைன்றீங்களா? இருக்கிறாரு. அவங்க இன்னும் மனக்கண் திறக்கப்படல. அவங்க அருகில விசுவாசிகள். ஆனா இயேசு அவங்களோட கூட இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, ஒரு மழை பெஞ்ச செங்கல்பட்டு மட்டுமா பெய்யுது. அந்த செங்கல்பட்டுல நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், பழகா இருப்பான், விபச்சாரம் இருப்பான், வேஸ்டர் பண்றவன் இருப்பான், எல்லாமே இருப்பான். ஆனா எல்லாருக்கும் மழை பெய்யுது. அதுதான் மழையை நல்லோர் மேலும் தீயர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவன். வாழ்க்கையில எப்பேற்பட்டா இருக்கும், துன்மார்க்கன் அதிகமா செல்வங்கள் என்ன நினைக்காத ஆண்டவன் கீழ்படிச்சுப்பார். ஒரு வாழ்க்கையில நீ தேவனுக்கு கீழ்படிக்கும் பொழுது எல்லாம் பின்னாகவே இருக்கும் சொல்லணும். ஆனா கீழ்படியும் போது வர வர திருப்தி ஆகுவார். வர வர செழிப்பு உண்டாகுவார். அவர் நன்மை மேலும் தீயர்களும் வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நெடுநாளாய் காத்திருப்பது உடம்பை இருக்க பண்ணுங்க. ஆனா விரும்பினது வரும்பொழுது ஜீவ பரீட்சை போல இருக்கும். அது நீ நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் வாழ்க்கையில நான் அறிகிற நாவில உடல்பட்டு சொல்கிறேன், நீங்க நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு விடுதலை. அது அற்புதமா இருக்கலாம், அது பிரச்சனையா இருக்கலாம், திருமணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக, பணத்திற்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக இதுதான் நான் பண்ணிடுவேன். அதைதாங்க அவன் சொன்னான். எனக்கு காது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் போய் ஒரு புக்கு எழுதிடுவேன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவனோட வந்துட்டார். அல்லேலூயா. அவன் வந்து அப்படியே போல, ஆனா அவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படினான். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரியமானவர்களே, கீழ்ப்படிதல் ரொம்ப நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நான் 7 வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. நல்லா கவனிங்க.